ஸோ ஹாய் மக்களே, என் பேர் வந்து கார்த்திக். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஃபயர் இன்சிடெண்ட் பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஒரு சேஃப்டி அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இன்சிடெண்ட் நடந்தக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த இன்சிடெண்ட் வந்து எப்படி நடந்துச்சு, இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். எங்கள் வீட்டில் வழக்கமாக தண்ணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா எமர்சன் வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ போக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் காய வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமர்சன் ராட் ஹீட்டர் போட்டிருக்காங்க. அது போட்டுட்டு ஒரு நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் என்ன இருக்குன்னா சடனாக பார்த்திங்கன்னா இந்த எமர்சன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக அந்த ஒரு ஸ்டிக் வச்சு அது மாதிரி தான் வைக்க பக்கெட்டுக்கு தான் சாய்ச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த எமர்சன் ராடு ஹீட்ரு வந்து லைட்டாக சரிஞ்சு அந்த மெட்டல் ராடு வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் பட்டங்காட்டி அது அப்படியே உருகி அந்த வாட்டர் ஹீட்ரு பக்கெட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஹீட்ரு வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் மெல்ட் ஆகி கீழே விழுந்ததுங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேகும் வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரொக்ரெசிவாக என்ன ஆச்சுன்னா அந்த பேக் எரிஞ்சது பக்கத்துக்கு இருந்த பெட் லேம்ப் அதுவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நடந்துருச்சு. ஸோ லக்கிலி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இமீடியட்டாக இந்த ஸ்மோக்கு ஸ்மெல் வரவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்த உடனே போயிட்டு இமீடியட்டாக மெயின் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. எம்சிபிஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதங்காட்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து டேமேஜஸ் ஆனது தவிர்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரை வந்து பக்கெட்டில் சாய்ச்சி வச்சோ குச்சியில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கிரீசர் வாங்கி மாட்டுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறத விட முன்கூட்டியே யோசித்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கி மாட்டினோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு புதுசாக பெயிண்டெல்லாம் அடித்தோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் வந்து நம்ம சேஃபான முறையில் ஒரு வாட்டர் கிரீசரை வாங்கி மாட்டுறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துருந்தேன். ஸோ பக்கெட்டு பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்குது. பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் ராடு டச் ஆனங்காட்டி மெல்ட் ஆயிடுச்சு. பக்கத்துக்கு அந்த பேக் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. ஸோ பெட் லேம்பும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ரூமோட கண்டிஷன்ஸ் பாருங்கள். பெட் லேம்ப் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. என்னோடய ட்ராவல் பேக்கு இதுவும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது ஹை ஹீட் ஆகி போச்சு, எரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் வாங்கின வாட்டர் கீசர் தான் பார்த்திங்கன்னா ஹேவல்ஸுக்கு வந்து மான்சா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் வந்து வாட்டர் கீசர். ஸோ ஹேவல்ஸ் வந்து ஒரு நல்ல பிராண்டுங்கிறங்காட்டி நான் இது வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நான் சர்ச் பண்ணல வீகார்டு ஹேவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து சூஸ் பண்ண காரணம் என்னென்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இது வந்து இருந்துச்சு. ரெண்டாவது பட்ஜெட் வைஸும் வந்து எனக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு ஆன ஃபேமிலிக்கு வந்து இது சூட்டபுளான ஒரு வாட்டர் ஹீட்டர் 10 லிட்டர் அப்படிங்கிறது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து சூடாகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சேஃப்டி வால்வ் இருக்கணும், அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிற ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறமா என்ன தண்ணி சூடாயிருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து லேம்ப் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானாக ஒரு டயல் கேஜ் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் உள்ள தண்ணி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடல் அது பெருசாக எனக்கு அந்தளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்த மாதிரி ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. பட் இது ஹீட்டரை வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நல்லா சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக தண்ணி சூடாகுது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடுது. வித்தின் 10 மினிட்ஸ்க்கு தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக சூடாயிருது. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் எல்இடி ஒன்று இருக்குது. அது போக வந்து தண்ணி சூடாகுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி இருக்குது. ஒன்ஸ் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம அது தெரிஞ்சுக்கலாம் இதை வாட்டர் வந்து சூடாயிருச்சு, நம்ம ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட்டர் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் லேம்பும் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 75 டிகிரி வரைக்கும் இதோட வாட்டர் வந்து சூடாகுது. 75 டிகிரிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல சூடான தண்ணி தான். நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி நம்ம அடல்ட் வந்து குடிக்கிற அளவுக்கு தண்ணி சூடாகவே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிசிட்டி பில் சேவிங்ஸுக்கு. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து 5300க்கு இந்த வாட்டர் கீசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் த்ரூ அமேசான். இதுக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 700 ருபீஸ் ஆச்சு. எனக்கு வந்து 800 ஆச்சு. ஏன் அப்படின்னா 350 ஃபார் இன்ஸ்டாலேஷன், 450 வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்ஸுக்கு ஜென்ரலாக வந்து 350 தான் ஆகும். எனக்கு வந்து 1.5 ஃபீட் பைப்பு அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி 2 ஃபீட் பைப் அவங்க வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதங்காட்டி வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 800 ருபீஸ் ஆச்சு இன்ஸ்டாலேஷன். ப்ராடக்ட் ரிசீவ் ஆன நெக்ஸ்ட் டே கால் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் டீமுன்னு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு பக்காவாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. வித்தின் 1 ஹவரில் எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அவங்க செக்ஸ் எல்லாம் பண்ணி சாக்கடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபைனல் வீடியோவோட அவுட்புட் என்னென்னா, வாட்டர் எமர்சன் ராட் யூஸ் பண்ணி யாராவது வாட்டர் ஹீட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாகவே இருக்கும். ஏன்னா அது ஒரு சேஃப்டி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் கீசர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு, உங்களுக்கு பிடிச்ச கெப்பாசிட்டி நீங்கள் வாங்கி மாட்டிட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி இன்சிடென்ட் எப்போ வேணால் நடக்குதோ அதை நம்ம தவிர்க்கிறது வந்துட்டு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல சேஃப்டி இன்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.